Hi friends, welcome to my channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மண்ணை வச்சு இந்த டெரகோட்டா ஜுவல்லரியை எப்படி நம்ம பேக் பண்ணி எடுக்க போகிறோம் அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்காக நான் ஒரு ரஃப்யூஸ் பாத்திரமும் சாதாரணமாக நம்ம வீட்டிலே கிடைக்கிற அந்த மண் சாதாரண மண்ணே போதும். அது நான் சலிக்கலாம் இல்லை, பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த மண்ணை ஒரு 4 லேயர் கிட்ட நம்ம நல்லா அந்த பாத்திரத்தில் நல்லா போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாகவே போடுங்க, தின் லேயராக போடாதீங்க. ஃபஸ்ட் லேயர் கொஞ்சம் திக்காக போடுங்க. இந்த மாதிரி நல்லா போட்டு விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச டெரகோட்டா ஜுவல்லரியை ஒன்றா கொஞ்சம் செப்பரேட் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு ஒன்றையும் தனித்தனியாக இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு ஜுவல்லரி மேலே இன்னொரு ஜுவல்லரி போட வேண்டாம், ஏன்னா நமக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் எக்ஸ்ட்ராவாக இருக்குன்னு. ஏன்னா நம்ம இதில் ஒரு ஜுவல்லரிக்கான ஒரு செட்டை மட்டும் தான் நம்ம ஹீட் பண்ண போகிறோம். அதனால் நமக்கு தாராளமாகவே ஸ்பேஸ் இருக்குது. அதனால் நான் கொஞ்சம் எட்ட இந்த மாதிரி அலைன்மெண்ட் பண்ணி வச்சுக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி அலைன்மெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோலேயே உங்களுக்கு இன்னொரு ட்ரிக் ஒன்று சொல்லித்தர போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம டெரகோட்டா ஜுவல்லரி மேக் பண்ணுறப்ப அந்த களிமண்ணை நம்ம செப்பரேட்டாக ஒரு ஜுவல் செய்கிறோன்னா அதுக்கான களிமண்ணை நம்ம எடுத்துருவோம். பண்ண அது என்ன ஆகும்னா இருக்க ட்ரை ஆகிக்கிட்டே இருக்கும். அப்போ என்னடா பண்ணுறது நம்ம நினைப்போம். ஒன்றும் வேணாம், நீங்கள் ஒரு துணி எடுத்து அதை லைட்டாக நினச்சிக்கோங்க. தண்ணி சொட்டுற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அந்த துணியை நீங்கள் களிமண் செய்யறதுக்காக வச்சுருக்கீங்கள, நகை செய்யறதுக்காக, அது மேலே அந்த துணியை மூடி விட்டுருங்க. அந்த துணியில் ஈரப்பதம் இருக்கிறதுனால ஹேர் கண்டென்ட் அது உள்ளே போய் ட்ரை ஆகாது, களிமண்ணை ட்ரை ஆகாமல் பார்த்துக்கும். அதனால் நீங்கள் பண்ணுறதுக்கு ஜுவல் மேக் பண்ணும்போது அடுத்தடுத்த பெண்டன்ட்டை நீங்கள் ரெடி பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஐயோ, நம்ம நெக்ஸ்ட் பெண்டன்ட் பண்ணுறதுக்குள்ளே களிமண் ட்ரை ஆகிடுச்சு அப்படின்னு நம்ம யோசிக்கவே வேணாம். ஏன்னா அது மேலே அந்த கிளாத் போட்டதுனால அது உடனே ட்ரை ஆகாது. இப்போ நான் வச்சுருக்க லாஸ்ட் பெண்டன்ட்டையும் நான் வச்சிடுறேன். மீதி என்கிட்ட இருக்கிற பேலன்ஸ் மண்ணை அதை இது மேலே அழகாக இப்படி தூவி விட்டுக்கிறேன். எல்லா மண்ணையும் அது மேலே ஃபுல்லாக நான் தூவி விட்டுட்டு அதை நான் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். கொஞ்சம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன், எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். ஆனால் எந்த ஜுவல்லரியுமே மேலே தெரியாத மாதிரி. இப்போ நம்ம இதை பேக் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ நான் இது பேக் பண்ணுறதுக்காக ஒரு 1/2 hour நான் இதை சிம்லேயும் நார்மல் ஹீட்லேயும் இதை நான் நல்லா ஹீட் பண்ணிக்கிறேன். ஓரத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு மாதிரி கருப்பு லேயர் சுற்றி இருக்கும். அந்த மண் கருகும். ஆனால் அதனால் ஏதாவது இஷ்யூ வரும் அப்படின்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். ஏன்னா அது அப்படி தான் இருக்கும். அப்போ தான் அந்த ஹீட் ஃபுல்லாகவே அந்த களிமண்ணில் போய் நல்லா அந்த ஹீட் கொடுத்து அது நல்லா ட்ரை ஆக்கும், ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக அப்படி ஆக்கும். இப்போ பாருங்கள், இருந்ததை விட இப்போ மண் இன்னும் கொஞ்சம் சுற்றி கிட்ட நல்லா டார்க் ஆகிக்கிட்டே வருது, பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் 1/2 hour அப்படின்றது நீங்கள் ஒரு 45 minutes கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு கூட அது நல்லா பேக் ஆகட்டும். நல்லா விட்டுருங்க இந்த மாதிரி. இப்போ ஒரு 45 minutes ஆகிடுச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hourக்கு அப்புறம் நான் இதை ஓப்பன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ ஃபுல்லாகவே நமக்கு அந்த ஹீட் எல்லாமே ரெடியூஸ் ஆகிட்டு ரொம்ப நல்லா கொஞ்சம் நார்மலாக இருக்குது. இப்போ நம்ம ஒரு பெண்டன்ட்டாக நம்ம போட்ட எல்லா பெண்டன்ட்டையும் நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், நீங்கள் நான் ஸ்பூன் வச்சு எடுத்துகிட்ருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் ஹீட் கிடையாது. அடியில் பாருங்கள் மண் எவ்வளோ கருப்பாக இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு இப்போ அடுத்தடுத்த ஜுவல்லரிஸ்லாம் ரொம்ப நல்லா பிளாக்காக டேமேஜே ஆகலை. பாருங்கள், மண்ணில் தான் நம்ம ஹீட் பண்ணோம். ஆனால் பாருங்கள், நம்ம எப்படி நம்ம பேக் பண்ணுறதுக்காக அந்த பெண்டன்ட்டை போட்டோமோ அதே மாதிரியே இருக்குது. ஒரு பீஸ் கூட உடையவே இல்லை, கிராக்கும் இல்லை. அதே ஷைனிங்கோட ரொம்ப சூப்பராக இருக்குது. இதுக்கு நிறைய உட்டன் இதெல்லாம் தூள்லாம் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படிலாம் இல்லை. நீங்கள் சாதாரணமாக மண்ணிலே இந்த மாதிரி ஈஸியாக ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பண்ண ஜுவல்லரியை எப்படி நம்ம டெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோன்னா, நீங்கள் இதில் இன்னொரு ட்ரிக் ஒன்று சொல்கிறேன். நீங்கள் எப்பயுமே இந்த மாதிரி பேக் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் உடனே நீங்கள் தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிடாதீங்க. அப்படி பண்ணிங்கன்னா ஆல்ரெடி அது உள்ளே கொஞ்சம் ஹீட் இருக்கும். நமக்கு வெளில வேணால் தெரியாமல் இருக்கும், ஆனால் உள்ளே கொஞ்சம் ஹீட் இருக்கும். அந்த ஹீட் என்ன பண்ணணும்னா, நம்ம தண்ணியில் போடும்போது அந்த ஹீட் அப்படியே ஃபுல்லாக பபிள்ஸ் தண்ணி உள்ளே இழுத்து உடனே ஜுவல் உடஞ்சிரும். அதனால் நீங்கள் ஆஃப் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் கழித்து 1 மணி நேரத்துக்கு அப்புறம் அது நல்லா ஹீட்டு ஃபுல்லாக ரெடியூஸ் ஆனோடனே நீங்கள் அதுக்கப்புறமேட்டு தண்ணியில் போட்டு நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணி டெஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி போட்டிங்கன்னா உங்கள் ஜுவல் உடஞ்சிரும். இப்போ பாருங்கள், நம்மளோட பீசஸ் எவ்வளோ கிளியராக எல்லா பீசஸுமே ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேக்கிங்கில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான ரிப்ளை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.